ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கும். இன்னைக்கு இல்லை, அடுத்த 5 வருஷம், அடுத்த எல்லா வருஷமும் நல்லா இருக்கும். ஏன்னா எங்கள் அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு. யாரோட தம்பின்னு கேட்டிங்கன்னா சிஎம்மோட தம்பி. நான் ஓகேங்களா, அந்த ஒத்த வார்த்தைக்காண்டி எத்தனை நாள் காத்துட்டு இருக்க வேண்டியதாச்சு. சி ஜோசப் விஜய் எனும் நான் உண்மையாங்க அப்படியே மனசே அப்படியே ஏதோ ரொம்ப பெரிய பாரத்தை இத்தனை நாள் நான் சுமந்துட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு அந்த பாரத்தை மொத்தத்தையும் இறக்கி வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரிங்க. மனசு நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு தான் என்ன அதோட ஸ்பெஷல்னா, நான் அவரை பார்த்தேன். அந்த மனசு அவ்வளோ அழகு. ஐயோ ஐயோ ஐயோ, நிஜமா நான் ஒரு 10 செகண்ட் கூட பார்க்கல, ஒரு 6 செகண்ட் தான் பார்த்தேன். அந்த மனுஷன் அதில் ஒரு 4 செகண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு போயிடுச்சு. அந்த 2 செகண்ட் இப்படி எட்டி பார்த்தேன் பாரு, சத்தியமாங்க அந்த மனுஷன் அவ்வளோ அழகா இருக்கான். உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல் தான், உங்க விஜய் தனியார் இல்ல கடை. நல்லா போயிட்டே தான் இருந்துச்சு. அதில் அந்த ஒரு போலீஸ் ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன். மாதிரி நம்ம உறவு, நம்ம அண்ணன் போறாருன்றது அவங்க அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. அந்த போலீஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்னா அந்த வேலையில ஃபோக்கஸ்டாக இருப்போம்ல. ஆனால் அதெல்லாம் மெய் மறந்துட்டு அந்த அன்பு, அந்த பாசத்தை எப்படி வெளிப்படுறதுன்னு தெரியல. அந்த முகத்துல சந்தோஷத்துல பார்க்குற போது சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். கைஸ், தளபதியை பார்த்தாச்சு. ஓகே, அண்ணன் ஒரு 5 விஷயத்த பேசியிருக்காரு. அதில் 3 கையெழுத்து போட்டிருக்காரு. 3 விஷயத்த அவர் என்னென்ன பேசினாருன்னு நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், ஓகேவா? நம்ம கூப்பிட்டுட்டே இருந்தோம், அண்ணா வாண்ணா வாண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தபோது, அண்ணன் நான் வரேன், ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி வந்தார். எங்களுக்காக வந்திருக்காரு, நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாடு 8 கோடி மக்களுக்காக எங்கள் அண்ணன் வந்திருக்காரு. அடுத்து 2வது விஷயம் பேசியிருக்காரு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, ஓகேவா? ஸோ அவர் என்ன கேட்குறாரு, நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அதே மாதிரி நிறைய செயல் திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறைவேற்ற முடியும். ஏன்னா 1 லட்சமோ 2 லட்சமோ கிடையாது, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிட்டு நமக்கு நல்லது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்து அவர் மெயினாக ஒரு 3 பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். தோழர்களுக்கு, டிவிகே கழக தோழர்களுக்கு, அண்ட் நம்மளோட குட்டி செல்லக்குட்டீஸ் அவங்களுக்கு மாமா விஜய் மாமா, விஜி மாமா, அந்த செல்லக்குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சொன்னார். நெக்ஸ்ட் என்ன பேசியிருக்காங்கன்னா, மெயினாக அவர் எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு கல்வி, மருத்துவம், பேருந்து, சாலை, அதுக்கப்புறம் குடிநீர், இந்த 5ஐயும் சரி செய்வார். கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக இதுதான் செய்வாருன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செய்வார். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசியிருக்காரு. எதுனா, விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு லைக் அண்ணன் 100% சாதிச்சிருக்காருன்னா 30% இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே அண்ணனுக்காக என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. அண்ணன் இன்னொன்று சொல்லியிருக்காரு, நம்ம எதிரியாக இருந்தாலும் அவன் என்னுடைய மக்கள், நான் பாதுகாப்பேன். அதுதான் அந்த மனுஷனோட மனசு, சரியா? சும்மா அவர் இது பண்ண மாட்டார், அது பண்ண மாட்டார், அவர் என்ன இப்போ தான் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருக்கு என்ன தெரியும்? அந்த மனுஷனை இங்கே நம்பியிருக்கேன், கண்டிப்பாக செய்வார். இத்தனை நாள் பண்ணிட்டு பண்ணுறோம், கடைசியாக எலெக்ஷன் முடிகிற போது 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறோம், அந்த மாதிரி கிடையாது. எங்கள் அண்ணன் முதலேருந்தே பண்ணுவார். எல்லார் மக்களுக்கு துணையாக நிற்பார், நல்லவங்களுக்கு துணையாக நிற்பார் கண்டிப்பாக.
அண்ணங்கிட்ட பிடிச்ச 3 விஷயம். இது நான் வந்து பர்சனலாக சொல்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு, ஊழல், லஞ்சம், இது ரெண்டுத்தையும் அடியோடு அருங்க. பெண்களுக்கு எவன் எதிராக பாதுகாப்பு இல்லாமல் இருக்கானோ, நைட் நேரத்தில் பெண்கள் தனியாக நடந்து போகிற தைரியம் இருக்கணும், அது மேலே கை வைக்கிறான் பாருங்க, அவனை என்ன வேணால் பண்ணும், என்ன வேணால் பண்ணும். அடுத்து வந்து இந்த லஞ்சம், ஊழல், இது ரெண்டும் தலைக்கு ஏறி பிச்சு கிடக்குதுங்க. எங்கே போனாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். இந்த காசை கொடுத்தா தான் இந்த வேலை நடக்கும், இந்த காசை கொடுத்தா தான் உனக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி, கொஞ்சம் முன்னாடி உனக்கு வேலை கிடச்சிரும். எத்தனை நாள் சொல்லிட்டு கிடக்கிறது இது மாதிரி? இந்த 2 விஷயத்த மாற்றணுன்னு கண்டிப்பாக மாற்றுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. உங்களை மாதிரிதான், உங்கள ஒருத்த மாதிரிதான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான், உங்க புள்ள மாதிரிதான், உங்க மகன் மாதிரிதான், உங்க அண்ணன் மாதிரிதான், உங்க தம்பி மாதிரிதான் எங்க அண்ணன். அப்படிதான் நான் உணர்றேன். நீ இங்க இருக்கனா, மனசு உள்ள இருக்க, என்னைக்குமே வெளியே எடுக்கவும் மாட்டோம், வெளியே தூக்கி வந்து போடவும் மாட்டோம். எப்பயுமே ஒரு இடத்த ஒண்ணு கொடுத்தீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய, இந்த விஜய, நீ வா விஜய், நாங்களா இருக்கோம், நான் இருக்கோண்ணா, கண்டிப்பா நீ வா, நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். அண்ணா நீ வா, நாங்களா இருக்கோம். நண்பா நீ வா, நண்பா நாங்களா இருக்கோம் சொல்லி ஆனா ஒன்று மட்டும், நான் எனக்கு உன்னை பார்த்து வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. நம்ம ஒரு இலக்கு வைக்கிறோன்னா அந்த இலக்கை வந்து நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீ நாள்லேருந்து கண்டிப்பாக நான் உட்காருவேன்னு சொன்னேன், இன்னைக்கு உட்காந்துருக்க. இதுதான் நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிறேன். நான் இதை விட இன்னொன்று ஒன்று, தளபதி அவருக்கு சிஎம்மாக கொடுத்ததே தெரியல. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டெஸ்க் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. சரிவா, யாருமே முதல்ல போய் தூக்கல, அண்ணன் போய் முதல்ல போய் தூக்குறாரு அந்த பெஞ்சை வந்து. நான் எப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. ஒரு சிம்பிளிசிட்டி, அந்த மனுஷங்கிட்ட எப்படியெல்லாம் எவ்வளோலாம் கற்றுக்கலாம். இந்த மனுஷனை போயிட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்கடா டே நீங்களாம். டே சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. மாறுங்கடா, தயவு செஞ்சு மாறுங்க. ஒரு வீடியோ இருக்கு, சைன் போடுறாங்கல்ல எல்லாருமே வந்து, அதில் வந்து குஷி ஆனந்த் வந்து அந்த அண்ணா வந்து சைன் போடுவாங்க. அப்போது தளபதியை பார்த்துட்டு நான் போட்டோமாண்ணா அப்படின்னு அது கேட்குறாரு அந்த மனுஷன். எவ்வளோ பெரிய நட்பு, எவ்வளோ பெரிய பாசம். அதான் சொல்கிறாங்க, தளபதிக்கு பின்னாடி சேர்ந்த கூட்டம் வந்து பணத்துக்காகவோ பேர் புகழ் அதுக்காகவோ கிடையாது. அண்ணன் கூப்பிட்டாரு, நாங்கள் போய் நின்றோம், அவ்வளோதான். ஒரு முக்கியமான, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருக்கு.
இந்த ஒரே சென்டர் தான் என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், ஒரே சென்டர் தான் என் தலைமையில் ஒன்றுவான ஒரே சென்டர். யாருங்க சொல்லுவாங்க? திங்க் பண்ணுங்க. சும்மா எப்போ பார்த்தாலையும் ஓட்ட ஒரே கட்சிக்கு தான் போடுவேன்னு இருக்கீங்க. நான் ஓட்டு போடுற அன்றைக்கி நாங்கள் போனுங்க, எங்கள் ஊருக்குள்ளே வச்சுக்கோங்க. எதுக்கு போடுறாங்கன்னே தெரில. கேட்டால் வந்து நான் டிஎம்கே போடுவேன், ஏடிஎம்கே போடுவேன், என்டிகே போடுவேன். எதுக்கு போடுறாங்கன்னே தெரில. நான் சின்ன வயசுலேருந்து போட்டுருந்தேன், நான் ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கு தான் போடுறேன். சிந்திச்சு போடுங்க, சரிங்களா? மாற்றம் வரும், கண்டிப்பாக மாற்றுவீங்க. நீங்கள் இந்த ஆட்சியை பார்த்துட்டு அடுத்து வர 5வது வருஷம் கழித்து ஒரு எலெக்ஷன் வரும் தெரியுமா? அன்னைக்கு நீங்கள் இதே துண்டை இதே விசிலை அடிச்சுக்கிட்டு நீங்கள் போய் விசிலுக்கு போட்டு வருவீங்க. அந்த ஆட்சி போல் எங்கள் அண்ணன் கொடுப்பாரு, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சரி மக்களே, கடைசியாக வந்து ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இன்னிலேருந்து மண்டே நான் வந்து ஒரு புது இன்ஸ்டா ஐடி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லைக் வந்து அருண் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நாட்டில் எங்கே தப்பு நடந்தாலையும், ஐ மீன் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் எங்கே தப்பு நடந்தாலும், எங்கே நல்லதே நடந்தாலையும் அந்த சேனலில் கண்டிப்பாக வரும். முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து நான் வீடியோ போடுவேன். ஓகேவா? அண்ணன் என்னென்ன நல்ல திட்டங்களாக பண்ணுறாரோ அது மொத்தத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்துவேன். ஓகேவா? அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து நல்லதே இருங்க, நல்லதே நடக்கும், கான்ஃபிடண்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை இல்லை, மீண்டும் சந்திப்போம். ஓகேவா? வாக்களித்த மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கூடவே நிற்போம், விஜய் அண்ணா கூடவே நிற்போம், எப்பவுமே கூட நிற்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும். பாய். இது எழுந்து வந்து சந்தோஷமா இருங்க. அடுத்த 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமுமே என் உயிர் இருக்க வரைக்கும் என் தலைவனை உட்கார வைப்பேன். நல்லதே நடக்கும்.